29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 982 எப்படி பேட்டர்ன் செட் ஆகிது பாருங்கள். அடுத்த முறை இந்த மாதிரி வரும்போது நம்ம பார்த்துங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம இந்த 616க்கு இங்கே செட் பண்ணோம். அதே மாதிரி இந்த 916க்கும் செட் பண்ணோம். வரல. ஆனால் இது எப்படி வந்தது பாருங்கள். இங்கே பாருங்கள் 249, 942, இங்கே பாருங்கள் 249, இங்கே பாருங்கள் 249. ஸோ இந்த மாதிரி ஏ போர்டுக்கு 9 செட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 769 பாருங்கள், இங்கேயுமே வந்து 976 இந்த மாதிரிலாம் வந்து மேட்ச் ஆகிருக்கு கிராஸில். அதனால் வந்து கரெக்டாக இந்த 9ன்ற நம்பரு இந்த இடத்துல கரெக்டாக வந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8ன்ற நம்பர் பெண்டிங் வந்துச்சு இது ஒரு 10 நாளாக. ஆனால் அந்த நம்பர் வந்து 1க்கு தான் வரணும் அப்படின்னு பார்த்துச்சு. ஏன்னா 518, 618, கடைசியாக வந்து இந்த பாருங்கள் 418 அப்படின்ற நம்பரில் தான் அது வந்துச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இந்த 728 இந்த மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அது இப்போ கரெக்டாக 418 அப்படின்ற நம்பர்லேயே வந்து நமக்கு பி போர்டு 8 செட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 212, இந்த 212 அப்படின்னு நம்ம சி போர்டில் 2 நம்பருமே கரெக்டாக செட் ஆச்சு இந்த 982க்கு. ஸோ இந்த மாதிரி கவனமாக நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து எடுக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இது மாதிரி மேட்ச் பண்ணி 3 டிஜிட் வின்னிங்கே எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி பேட்டர்ன் மறுபடியும் வரும்போது அது கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் 4, 4, இங்கே ஒரு 4, இதுக்கு 4க்கு ஆப்போசிட் 9. கரெக்டாக பாருங்கள் 42 அப்படின்ற நம்பரை 24 அப்படின்ற நம்பரை 42ன்னு வைங்க. அதுக்கப்புறம் 41க்கு 46 அப்படின்னு வைங்க. ஸோ 42, 46, இது 48 அப்படின்ற நம்பரு கரெக்டாகவே வந்து இந்த 4ன்ற நம்பரை வச்சு 2, 6, 8 அப்படின்ற நம்பரை ரெட்டை நம்பரை கரெக்டாக வந்து இந்த செட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து இந்த சி போர்டு பாருங்கள் 9, 5, 7க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஸோ இந்த 2ன்ற நம்பரை நாம் சி போர்டில் எடுத்தோம். எப்படி எடுத்தோம்னா இந்த இடத்துலேருந்து 5க்கு 0, இந்த 4க்கு 9, இந்த 0க்கு 5, திரும்ப இந்த 7க்கு 2 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த 4 முறை வந்ததுனால 5ஆவது முறையும் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த 7ன்ற நம்பருக்கு திரும்ப இந்த இடத்துல 2ன்ற நம்பரை செட் பண்ணலாம். ஸோ சி போர்டு 2ன்ற நம்பரு. ஆனால் வந்து ஏ போர்டில் நாம் இந்த 240 அப்படின்னு செட் பண்ணோம். ஆனால் வந்து இந்த இதில் வந்து நமக்கு 249ன்னு வந்திருக்கு. ஸோ இதையும் சேர்த்து செட் பண்ணியிருந்தோம் நமக்கு வந்து 92ன்ற நம்பரே ஏசி வந்திருக்கலாம். அது இல்லாமல் 972 அப்படின்ற இன்னொரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதிலுமே இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துருந்தா 982 எடுத்துருக்கலாம். இப்போ அதே மெத்தடில் நமக்கு இங்கே 2ன்ற நம்பரு சி போர்டு வைக்கலாம். 2ன்ற நம்பரு. அப்போ இந்த 418க்கு மேலே 3 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 418 கீழே நமக்கு பி போர்டு 3 செட் ஆச்சுன்னா பிசியில் வந்து நமக்கு 32 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ இந்த 82 அப்படின்ற நம்பர் வரும்போது நமக்கு அதனுடைய ஆப்போசிட் நம்பரே வரும் அப்படின்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அது மாதிரி வந்து 32 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு 0ன்ற ஏ போர்டில் வந்து 032 அப்படின்ற நம்பரே வரலாம். அந்த ஏபி 02 வரும்போது நாம் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது 4வது டைமு. ஆனாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த பி போர்டில் இருக்கிற 0 நமக்கு ஏ போர்டில் வரும்போது அந்த சி போர்டில் இருக்கிற நம்பரு பி போர்டுக்கு வந்து 03 அப்படின்னு வந்துச்சு. இந்த 76 இங்கே ஏபியில் 76 வந்துச்சு. அப்புறம் இந்த 02 ஏபியில் 02. இப்போ அதே மாதிரி இந்த 12 அப்படின்ற நம்பரு இங்கே ஏபியில் 12 அப்படின்ற நம்பர் வரணும். ஏபியில் 12 அப்படின்னு வரும்போது நமக்கு சி போர்டு 4 அப்படின்ற நம்பர் நிற்கலாம். ஸோ 124 அப்படின்ற ஒரு நம்பர் செட் ஆகலாம். 124ன்ற நம்பரு.
பாருங்கள், இந்த 10ன்ற நம்பருக்கு இந்த 37, 82 என்ற நம்பர்லாம் மேட்ச் பண்ணோம். அது வந்து 2 நாள் தள்ளி வந்து இந்த 82 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த பாருங்கள், 10க்கு 37, 10க்கு ஒரு 82. ஸோ இந்த மாதிரி வந்து 51க்கு இப்போ இந்த 28 கரெக்டாக நமக்கு 15க்கு 28 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே 51க்கு நமக்கு 15 வந்துச்சு. இந்த 28க்கு 82 வந்திருக்கு. ஸோ இந்த 73க்கு நம்ம 32 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒருவேளை அது 37ன்னுமே கூட வரலாம். ஓகேவா? அதனால் 37, 32 பிசி செட் பண்ணி பாருங்கள். ஸோ இது இந்த 82, 10ன்றது எப்பவுமே 2 டைம் தான் வருது. 3ஆம் டைம் வரல. அதனால் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் வந்து ஏவி 12 வச்சு வேணால் 124ன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு கரெக்டாக 42க்கு இங்கே 24ன்னு வந்துச்சு. ஒரு நாள் விட்டு பாருங்கள், இந்த 98ன்ற நம்பருக்கு கரெக்டாக 98ன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் விட்டு திரும்ப இந்த 63ன்ற நம்பரு நமக்கு இந்த இடத்துல 36 அப்படின்னு வரலாம். 36 அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த 10ன்னு வரும்போது ஒரு கேம் வரணும். அதுதான் அதை வந்து கரெக்டாக வந்து இந்த 10ன்ற நம்பர் வரும்போது தான் அந்த நம்பர் எடுக்கணும். ஆனால் வந்து 10ன்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து 2 நாள் ஆயிடுச்சு. 982 அப்படின்ற நம்பரில் இந்த கேமை எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இந்த பிசி 10, ஓகேவா? பிசி 10க்கு 2 நாள் விட்டு 899 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 899 984 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த ஏபி அப்படியே வந்து 89, 98 வச்சு சி போர்டு ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், திரும்பவும் வந்து கரெக்டாக இதுக்கும் கரெக்டாக நமக்கு 4 மாதம் கேப்பு. இப்போ திரும்பவும் பிசி 10 2 நாள் கேப்பு. 2 நாள் கேப்பில் 006 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 006க்கு அங்கே எப்படி 2 நம்பர் இந்த 99க்கு 94 அப்படின்னு ஆப்போசிட் ஆச்சோ, அதே மாதிரி பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள் 06க்கு 10 அப்படின்ற நம்பரு, அதாவது 006க்கு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 150 அப்படின்னு வரும். இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இங்கேயுமே வந்து ஏபி திரும்பியிருக்கு. இங்கேயுமே வந்து 06 அப்படின்ற சேர்த்து ஏபியில் 15 அப்படின்னு திரும்பியிருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக நமக்கு பிசியில் 10 அடித்து இந்த 2வது நாளில் 415 இங்கே திருப்பி அடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ வரல. இந்த 12 அப்படின்ற நம்பரை இங்கே திருப்பி நமக்கு 12 அப்படின்னு வைக்கும்போது இந்த 9, 8 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இங்கே வரலாம். அப்படி வரும்போது இந்த ஏசியில் இருக்கிற 92 இங்கே பிசியில் 24 அப்படின்னு வரலாம் தான் இந்த 124 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள், 124, 032 அப்படின்ற 2 நம்பரு. இப்போ நமக்கு இந்த சி போர்டில் இந்த 0லேருந்து இந்த 5லிருந்து இந்த 7 வரைக்கும் நமக்கு சி போர்டு இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே வந்துடுச்சு. 0952 அப்படின்னு. இப்போ இந்த 2ன்ற நம்பரை நாம் திரும்பவும் வந்து சி போர்டில் 2ன்ற நம்பரு 032ன்னு எடுக்கிறோம். ஸோ அது வேறு மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 87க்கு இங்கே 82. ஸோ 27க்கு ஒரு 22 வரும் அப்படின்னு. பிசி 22 வரலாம். பிசி 22க்கு இங்கே பாருங்கள், 78க்கு ஒரு 72. இங்கே பாருங்கள், 87க்கு ஒரு 27. ஸோ அதனால் பிசியில் ஒரு 22 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள், 82க்கு ஒரு 27. இப்போ இந்த 27ன்ற நம்பரு 22 அப்படின்னு வரலாம். இருபத்தி ரெண்டு 77 72 22 அப்படின்ற 4 நம்பருமே வச்சு செட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 22 அப்படின்ற நம்பர் வரது தான் வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த 22 அப்படின்ற நம்பர் வரும்போது ஏ போர்டில் 7 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த 2, 4, 9 வந்தாலே அடுத்து 7 அப்படின்ற நம்பர் தான் வரும். அது இந்த ஒரு 4 நம்பர் செட் நம்பர் நாம் ஒரு சிலது பார்த்ததுலையுமே அது பார்த்துருப்போம். எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 4, 9, 2, 7. ஸோ இது மாறி மாறி கூட வரும். 4, 2, 7, 9 அப்படின்னுமே வரும். வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்குறேன். நீங்கள் எதுக்கும் இன்னொரு தடவை பார்த்துக்குங்க. ஒன்பது 2, 2, 4. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இங்கே 2, 2ன்னு இருக்குது. இந்த இடத்துல பி போர்டில் பார்த்துக்குங்க. இந்த இடம் பாருங்கள் 7, 2, 4 அப்படின்னு இருக்கும். மார்ச் மாதத்தில் பி போர்டில் பாருங்கள் கரெக்டாக இங்கே 2, இங்கே ஒரு 2, 2, அப்புறம் இங்கே 4, 9. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 7க்கு 2, மறுபடியும் ஒரு 2, அப்புறம் ஒரு 4, இப்போ இந்த 9. ஓகேவா, இந்த 9. ஸோ இங்கே ஒரு 2 அப்படின்னு இருக்கும். இந்த 2ன்ற நம்பரு நமக்கு இங்கே டைரெக்டாக இங்கே 2ன்னு வராமல் ஃபஸ்ட்டு எப்படி இந்த 2க்கு 7, இந்த 2 வந்து இங்கே 7ன்னு வந்தது. இங்கே அதே மாதிரி இப்போ இதை முடியும் போது இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே 7 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ 722 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள் 722, 124, 032 அப்படின்ற நம்பரு. இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ எல்லா இடத்துலையும் 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 2ன்ற நம்பர் வரலாம். பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அது வச்சு ப்ளே பண்ணுங்கள்.